திருக்குறள். திருக்குறள் என்பது உலக புகழ்பெற்ற தமிழ் இலக்கிய நூலாகும். இதனை திருவள்ளுவர் எனப்படும் அறநூலாசிரியர் எழுதியுள்ளார். திருக்குறளில் மொத்தம் 1330 குறள்கள் 133 அதிகாரங்களில் இடம்பெற்றுள்ளன. திருக்குறள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அறத்துப்பால் வாழ்வில் நல்லொழுக்கம், நெறிமுறைகள் மற்றும் தர்மம் பற்றி கூறுகிறது. பொருட்பால் உலகியல் வாழ்வில் பொருளாதார நெறிகள், அரசியல் மற்றும் சமூக பணிகள் குறித்து அலசுகிறது. காமத்துப்பால் காதல் மற்றும் வாழ்க்கையின் இன்பங்கள் பற்றி பேசுகிறது. திருக்குறள் எளிய சொற்களில் உலக அறியதோர் சான்றுகளை அளிக்கிறது. அதனால் இது தமிழர்கள் மட்டுமல்லாது உலகமே பாராட்டும் நூலாக விளங்குகிறது. அறத்துப்பால். அறத்துப்பால் என்பது திருக்குறளின் முதல் பகுதி ஆகும். இது தர்மம், நன்மை, நல்லொழுக்கம் ஆகியவற்றை பற்றிய நெறிமுறைகளை விளக்குகிறது. அறம் என்பது ஒழுக்கம், தார்மீகம் மற்றும் ஒழுங்கான வாழ்க்கையை காட்டுகிறது. அறத்துப்பால் மொத்தம் 38 அதிகாரங்கள் கொண்டது. அதில் 380 குறள்கள் உள்ளன. இதன் முக்கியத்துவம் மனிதனின் வாழ்வில் ஒழுக்க நெறியை நிலைநிறுத்துவது. ஒவ்வொரு அதிகாரமும் நற்குணங்களை வளர்ப்பது, பிறருக்கு செய்யும் உதவி, உண்மையாய் வாழ்வது, பெற்றோரை போற்றுவது, நட்பு மற்றும் அடக்கமும் பொறுமையும் பற்றிய நல்லொழுக்க கருத்துக்களை முன்வைக்கின்றன. அறத்துப்பால் நல்ல வாழ்க்கையின் அடிப்படை எனப்படும் அறங்களை முறையாக விளக்கி, மனிதர்கள் மகிழ்ச்சியாகவும் ஒழுக்கத்துடனும் வாழ வழிகாட்டுகிறது. பொருட்பால் என்பது திருக்குறளின் இரண்டாம் பகுதி ஆகும். இது உலகியலில் பொருளாதார நெறிமுறைகள், அரசியல், அரசாட்சி மற்றும் சமூக வாழ்க்கையை பற்றிய கருத்துக்களை முன்வைக்கிறது. பொருட்பால் மனித வாழ்க்கையின் பொருளாதாரம் மற்றும் உலக செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கான வழிகாட்டல்களை கூறுகிறது. பொருட்பால் 70 அதிகாரங்கள் கொண்டது. இதில் 700 குறள்கள் உள்ளன. இப்பகுதி கள்ளற்ற வாழ்வு, ராஜதந்திரம், போராட்டம், இராஜ்ய நிர்வாகம், அமைச்சரின் குணங்கள், மன்னரின் செயல்முறைகள், படை அமைப்புகள் போன்றவற்றை விவரிக்கிறது. இதன் முக்கிய நோக்கம் மனிதர்கள் எவ்வாறு பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக நோக்கங்கள் அடைவதற்கான முறைகளை கற்றுத்தருவது. நல்லாட்சி, தூய்மையான பொருள் சம்பாதிப்பு, தர்மம் விட்டு மாறாமல் வாழ்வது ஆகியவற்றை மிக தெளிவாக விளக்குகிறது. பொருட்பால் சிறந்த வாழ்க்கையை நடத்துவதற்கான நடைமுறைகளை விளக்கி, வாழ்க்கையின் நன்மைகள் அடைய வழிகாட்டியாகவும் சமுதாயத்தின் நலன்களை முன்னிலைப்படுத்துகிறது. காமத்துப்பால். காமத்துப்பால் என்பது திருக்குறளின் ஒரு முக்கிய பிரிவு. இதில் காதல், உறவுகள் மற்றும் மனிதன் எவ்வாறு காதலுக்காக தனது வாழ்வில் ஆரோக்கியமாகவும் நன்மையாகவும் வாழ வேண்டும் என்பதை குறித்து கூறப்பட்டுள்ளது.